பத்தி எல்லா தகவலும் கிடைச்சிருச்சு. நீ 2 வருஷமா யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆனா நீ யார லவ் பண்ணிருக்க, அவன் எங்க இருக்காங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிருவேன். பார்த்திபன், இதான் என்னோட எஸ்டேட். எனக்கு இங்கதான் ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும். ஷோர் அங்கிள். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கெஸ்ட் ஹவுஸ் வேணும்? எனக்கு 2 கிரவுண்ட்ல கெஸ்ட் ஹவுஸ் வேணும். ஓகே. மீதி ஏரியால ஸ்விம்மிங் பூல், கார்டன், கார் பார்க்கிங், பிளே ஏரியா, கிட்ஸ் பார்க், இது எல்லாமே நீங்க பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக அங்கிள். நானும் இன்ஜினியரும் டிஸ்கஸ் பண்ணி டிசைனை ஒர்க் அவுட் பண்ணுறோம். ப்ளீஸ் கரியான், ப்ளீஸ் கரியான். நீங்கள் டிசைன் அப்ரூவல் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் மினியேச்சர் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். ஃபைன், ஷியோர் ஷியோர். பர்த்தி, அது வரைக்கும் நீங்க வேற எங்கேயும் தங்க வேண்டாம். எங்க என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நீங்க அங்கேயே அக்கமடேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. லக்கேஜ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் காரில் இருக்கு. ஓ, ப்ளீஸ் கம் கம். ஓகே. మేడం అన్నా మీరు చెప్పిన గెస్ట్ హౌస్ ఇదేనండి. సరే థ్యాంక్స్. ஹே ஹாய் ஹாய் டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எல்லாம் சூப்பர். சரி வா போலாம். வா. இந்த ரூமை நான் உனக்காக தான் புக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரூம்லயே தங்கிக்கோ. Thank you so much டி. இந்தா. காவ்யா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. கீழ ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போய் காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். சரி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, பார்த்தி இன்னும் ஏன் ஃபோன் பண்ணாம இருக்காரு? ஒருவேளை ஒர்க்ல பிஸி ஆயிட்டாரோ? வா, 100 ஆயிசு. ஹலோ. ஹாய் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? இல்லை இல்லை, பொண்டாட்டி ஆக போறவளேன்னு சொல்ல வந்தேன். இந்த பொண்டாட்டி, ஸ்வீட் ஹார்ட், டார்லிங் இப்படியெல்லாம் என்ன கூப்பிடக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா காவ்யான்னு பேர் சொல்லி கூப்பிடணும். மற்ற வார்த்தையெல்லாம் சென்சார் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி பொண்டாட்டி. மறுபடியும் பொண்டாட்டியா? சாரி சாரி, பழக்க தோஷத்தில் அப்படியே வந்துருச்சு. சரி, இப்போ எங்க இருக்கீங்க? உன் ஹார்ட்ல. ஹார்ட்லையா? உன்னோட சின்ன ஹார்ட்ல. நான் அப்படியே கால் மேல கால் போட்டுக்கிட்டு சும்மா ஸ்டைலா கெத்தா உட்காந்துருக்கேன். என் ஹார்ட்லலாம் யாருக்குமே இடம் இல்லை. உன் ஹார்ட்ல எனக்கு இடம் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னோட ஹார்ட்டே எனக்கு சொந்தமாக போகுது. என் ஹார்ட்ல யாருக்கும் இடம் இல்லை, யாரும் அதை சொந்தமாக்கவும் முடியாது. அதையும் பார்த்துடலாமே. என்ன, இன்னும் 10 நாள் தானே நம்மளோட 6 மாசம் அக்ரிமெண்ட் முடியறதுக்கு. அதான் என் பர்த்டே. ஸோ என் பர்த்டே கிஃப்டா உன் இதயத்தை நீ எனக்கு தரணும்.
ஐ மீன் உன்னோட இதயத்துல எனக்கு இடம் தரணும். அதுக்கப்புறம் நீ நார்மலாவே என்ன உன் புருஷனா ஏத்துக்கணும். நீங்க சொல்றது எதுவுமே நடக்க போறது இல்ல. அது எப்படி? அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன பதட்டத்திலேயே வச்சுப்பியா? ஆனா பாரு, இப்பெல்லாம் நீ சொல்றதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்னோட பர்த்டே அன்னைக்கு ஐ லவ் யூ பார்த்தின்னு நீ சொல்லதான் போற. எனக்கு சொல்லணும் தான் ஆசை, ஆனா என்னால சொல்ல முடியாது பார்த்தி. என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. என்ன அதுக்குள்ள சாரோட ட்ரீமுக்கு போயிட்டியா? இல்ல, ட்ரீம்லலாம் இல்ல. சரி, எனக்கு நிறைய படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அங்க போயும் என்னையே நினைச்சிட்டு இருக்காம சொன்ன வேலையெல்லாம் ஒழுங்கா பாருங்க. வச்சுட்டுமா? வைக்காத பேசணும். வச்சுட்டா போன கட் பண்ணிட்டாளே. புருஷன்கிட்ட பேசுறோமே ஒரு அன்பா ஆறுதலா, உடம்ப பாத்துக்கங்க, நல்ல ஹோட்டலை பார்த்து நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படி சொல்றதை விட்டுட்டு எப்ப பாரு பயமுறுத்திக்கிட்டே இருக்கா. இவளை என்ன பண்றதுன்னே தெரியலையே. சாரி பார்த்தி, இன்னும் 5 நாள்ல நான் உன் மனைவி ஆயிடுவேன்னு நீ நினைக்கிற. ஆனா இன்னும் 5 நாள்ல நாம பிரிய போறோம்னு நான் வேதனைப்படுறேன். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னும் 2 நாள்ல நீ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண. இல்லன்னா நீ ஐஷுவை ஏத்துக்கணும். ஐஷு, எவ்வளவு தைரியம் இருந்தா அத்தனை பேர் முன்னாடி நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவ? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? தேவியத்தை ஒரு ஆளுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா அன்னைக்கு உன்னை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். நீ சொன்ன ஒரு பொய்யால எனக்கு மட்டும் இல்ல, தேவியத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. மாமா, உங்க கூட வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் மாமா. விடு. மாமா மாமா மாமா, அதனாலதான் அன்னைக்கு அப்பா கேட்டதோ அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். உங்க மனசுல ரம்யா இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்க கூட வாழ மாட்டா மாமா. எப்படியாவது உங்களை என்னை ஏத்துக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க என்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா எல்லாரும் முன்னாடியும் அப்படி சொல்லிட்டேன் மாமா. ஆனா வீட்ல உள்ளவங்க உங்ககிட்ட இவ்ளோ ரூடா நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்னை ஏத்துக்கோங்க மாமா, என்னை ஏத்துக்கோங்க மாமா ப்ளீஸ் மாமா. உன் முகத்துல எல்லாம் முழிச்சாலே பாவம். எந்த ஒரு பொண்ணும் இந்த விஷயத்துல இப்படி கேவலமா போய் சொல்ல மாட்டான். மாமா, நடந்த தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா, அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என்னை ஏத்துக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. உண்மையிலேயே நீ என் மேல மரியாதை வச்சிருக்கனா இப்பவே வந்து வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கலன்னு சொல்லு. மாமா, நான் சொன்னதெல்லாம் போயின்னு இப்ப எல்லாரும் முன்னாடியும் சொன்னா அப்பா என்ன வெட்டி போட்டுருவாரு மாமா.
அப்போ குற்றவாளியா எல்லாரும் முன்னாடி நான் அப்படியே நிக்கணும். செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும். டேய், நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு தேவியத்தை முழுசா என்னைய நம்புறாங்க. நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கலங்கிறத 2 நாள்ல நிரூபிக்க சொல்லி வீட்டுல எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வந்து நீ போய் சொன்னதா உண்மையை ஒத்துக்கோ. மாமா, நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா வீட்டுல உள்ள எல்லாரும் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க மாமா. அதுக்கப்புறம் நான் எங்க மாமா போவேன்? மாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. ஏய், நிச்சயமா அது மட்டும் நடக்கவே நடக்காது. மாமா, நீங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம். ஆனா நான் உங்களை காதலிக்கிறது உண்மைதானே மாமா? நீ என்ன காதலிக்கிறியா? ஆனா நான் உன்னை அப்படி காதலிக்கலையே. மாமா, நீங்க போய் சொல்றீங்க மாமா. என் மேல ஆசை இல்லாமையா அன்னைக்கு எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டினீங்கல்ல மாமா, அதெல்லாம். ஏய் ஏய் ஏய், அது வேற இது வேற. சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிற அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்க. நீயா சொல்லிட்டா உனக்கு மரியாதை. நானா நிரூபிச்சேனா அது உனக்கு தான் அசிங்கம். வீட்ல எல்லாரும் எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தாங்க. பட் உனக்கு நான் 1 நாள் டைம் தரேன். நீயா வந்து சொல்லலைன்னா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கம்ப்ளீட்டா மெடிக்கல் செக்அப் எடுத்து நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிப்பேன். ஜேகே சொல்ற மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டா நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. நீ இங்க வரமாட்டியோன்னு நினைச்ச. நல்ல வேளை வந்துட்ட. நீயும் வரலனா பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். காஃபி ஆறிட போகுது, குடிடி. ஆ. வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணட்டுமா? ஆஹா, இல்ல வேண்டாம். குடி. அப்புறம் மேரேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒன்னும் இல்லடி. காவ்யா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? சொல்லு காவ்யா, என்னாச்சு? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நிஷா. இங்க பாரு, மனசுல போட்டு புழுங்கறத விட வெளியில யார்கிட்டயாவது சொல்லிடு. மனசுல உள்ள பாரமாவது குறையும்ல. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைன்னா சொல்லலாம். என் வாழ்க்கை எனக்கு பிரச்சனையா இருக்கே. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல காவ்யா. என் வாழ்க்கை எனக்கு புரியாம தான் இருக்கு. வாழ்றதா சாகறதான்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இத பத்தி யார்கிட்ட பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏய், நீ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி தைரியம் சொல்ற ஆளு. நீயே கண் கலங்கனா நல்லாவா இருக்கு? இத பாரு, முடிக்க முடியாத பிரச்சனை உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நீதான் அடிக்கடி சொல்லுவ. இப்ப நீயே நம்பிக்கை இல்லாம பேசினா? என் வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி எந்த பக்கம் போறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏய், முதல்ல நீ உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு.
இப்ப சொல்லு, நான் என்ன முடிவெடுக்கட்டும்? அத்தை சொல்ற மாதிரி பார்த்திய விட்டு போயிட்டுமா, இல்ல நடந்த எல்லா உண்மையும் பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு அவர் ஏத்துக்கிட்டாருன்னா அவர் கூட வாழ ஆரம்பிக்கவா? ஈரமான ரோஜாவில் சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவில் சீசன் 2 தொடர்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறது யாரும் தப்புன்னு சொல்லிட முடியாது. அந்த ஃபீலிங் உலகத்துல யாருக்கும் வராம இருந்ததில்ல. காதலிக்கிற எல்லாருமே அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிர்பந்தம் ஒண்ணும் இல்ல. சில பேர் காதல்ல ஜெயிக்கிறாங்க, பல பேர் தோக்குறாங்க. அதுக்காக காதல்ல தோக்குறவங்க வாழாம இருந்துடுறது இல்ல. நீ சொல்றபடி பார்த்தி கிட்ட ஜீவாவை லவ் பண்ண விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவரால தாங்கிக்க முடியாது. தான் தம்பி நேசிச்ச பொண்ணோட எப்படி வாழ்றதுன்னு அவர் யோசிப்பாரு. அதே போல இந்த விஷயம் பிரியாவுக்கு தெரிஞ்சதுனாலும் தான் தங்கச்சி வாழ வேண்டிய வாழ்க்கைய நாம எப்படி வாழ்றதுன்னு அவங்களாலையும் ஜீவாவை ஏத்துக்கிட்டு முழு மனசோட வாழ முடியாது. உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. அது கடவுளோட முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச விஷயத்த திரும்ப ஆரம்பிச்சு அதனால புது பிரச்சனைய உருவாக்க வேண்டாம். எல்லாம் கடந்து போகும்னு பழச எல்லாம் மறந்துட்டு நீ பார்த்தியோட வாழ ஆரம்பி. அது உனக்கு மட்டும் இல்ல, உங்க 4 பேருக்கும் நல்லதா இருக்கும். நான் ஜீவாவை நேசிச்ச விஷயத்த மறைச்சு பார்த்தியோட சேர்ந்து வாழ்றது சரின்னு சொல்றியா? வேற வழி இல்லைன்னு சொல்றேன். நீ உண்மைய சொன்னா உங்க 4 பேரோட வாழ்க்கையும் நரகமாயிடும். நீ சொல்ற மாதிரி உண்மையை மறைச்சு பார்த்தியோட சேர்ந்து வாழ்றேன்னே வச்சுப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஜீவாவை நேசிச்ச விஷயம் பார்த்திக்கு தெரிஞ்சதுன்னா ஈரமான ரோஜாவில் சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவில் சீசன் 2 தொடர்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் ஜீவாவை நேசிச்ச விஷயம் பார்த்திக்கு தெரிஞ்சதுன்னா அது நான் பார்த்திக்கு செஞ்ச பெரிய துரோகமா இருக்காதா? பார்த்திக் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய ஏமாத்துற மாதிரி ஆயிடாது? சரியோ தப்போ எதையும் மறைக்காம அவர்கிட்ட சொல்லிட்டு முழு மனசோட அவரோட சேர்ந்து வாழ்றதுதான் எனக்கு சரின்னு படுது. இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க அந்த உண்மையை மனச கரையா மாதிரி அரிச்சுட்டே இருக்கும். இத பாரு காவியா, நீ உண்மைய சொல்றதுனால உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, மத்தவங்க வாழ்க்கையும் சேர்ந்துல பாதிக்கும். நான் அப்போ உண்மைய சொன்னா பிரியா ஜீவாவோட வாழ்க்கை நரகமாயிடும்னு சொல்றியா? இங்க பாரு, 4 பேர் நல்லா வாழணும்னா சில உண்மைகளை மறைச்சு வாழ்றது தப்பு இல்ல. பார்த்திக்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்ற, பார்த்திக்கிட்ட உண்மையை மறைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். பார்த்தியை விட்டு விலகிறதா எனக்கு சரியான முடிவா படுது. விலகிறதுக்காகவா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்? சேர்ந்து வாழ்றதுக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தேன். வாழ்றதுக்கான வாய்ப்பு என் வாழ்க்கையிலேயே இல்ல. உண்மையை சொன்னா பிரியா ஜீவாவோட வாழ்க்கை போயிடும். சொல்லலைன்னா பார்த்தி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடும். அப்போ யார் வாழ்க்கைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா அத்தை சொன்ன மாதிரி நான் பார்த்தியை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறதா சரியா இருக்கும். எனக்கு என்னமோ நீ ரொம்ப எமோஷனலா முடிவெடுக்கிறேன்னு தோணுது. நீ எடுக்கிற முடிவுல எனக்கு உடன்பாடு இல்ல. நீ பார்த்தியோட வாழணும்னு தான் என் உள் மனசு சொல்லுது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.